11 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான ஒன் பாட் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி புலாவ் செஞ்சுருக்கேன். ஒரு குக்கரை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க. சோம்பு பிரிஞ்சியில் போட்டு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் வேக வச்ச கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். என் பொண்ணுக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையானது அளவு தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் வச்சுருக்கேன். அதனால் 3 கப் தண்ணியோட தேங்காய் பால் சேர்த்து எடுத்துக்கிறேன். நான் காரத்துக்கு மிளகாயெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 3 விசில் விட்டுடுங்க. நல்லா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் இருந்தால் அபிஸ் குக்கிங் டைரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.